ஜான் அப்ரஹாம் ஆக்டர், ஹிந்தி ஆக்டர் ஜான் அப்ரஹாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான். இவர் சமீபத்தில் ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னாக்க, த காஷ்மீர் ஃபைல்ஸ் அண்ட் சாவா வேர் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் மூவிஸ், ஐ கேன் நெவர் டூ சச் ஃபிலிம்ஸ். ஜான் அப்ரஹாம் ஆக்டர். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் எந்த அளவு அதில் பொய்களை பரப்பி அந்த மக்கள் மனதில் விஷத்தை உண்டாக்குனாங்க. அதை மக்கள் மத்தியில் எந்த அளவு கொண்டு போய் சேர்த்தாங்க விஷத்தை. இதுக்கு மத்திய அரசு எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி சாவா, அவுரங்கசீப்பு எந்த அளவு கொடுமைப்படுத்தப்பட்டார், சிவாஜியோட வாரிசுகளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேயும் சாவாவில் எப்படிலாம் சத்ரபதி சிவாஜியுடைய மகனை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பொய்கள், எல்லாமே பொய்கள். அதில் 10% தான் உண்மை இருக்கும். அதில் அவருடைய நோக்கம் மக்களுடைய மனதில் முஸ்லீம்களை பற்றின ஒரு தவறான பிம்பத்தை உண்டாக்கணும். ஆனால் இவர் ஒரு ஆண்மகன் தான் கண்டிப்பாக. ஜான் அப்ரஹாம் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் நடிக்க மாட்டேன், இது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய படங்கள், மக்கள் மனதில் விஷத்தை விதைக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறார். இது இப்போ பிஜேபி ஆளக்கூடிய இந்த நாளில் இவ்வளோ போல்டாக பேசுகிறது உண்மையிலேயே ஒரு ஆண்மகன் தான். இந்த ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான்னு முஸ்லீம் பேர்களை வச்சுக்கிட்டு அதை வச்சு கோடி கோடியாக சம்பாதிச்ச அவர்களுக்கெல்லாம் இது மாதிரியான பேசக்கூடிய தெம்பும் திராணியும் வராது. அந்த தெம்பு கண்டிப்பாக ஜான் அப்ரஹாமுக்கு வந்திருக்குது. இதை வாழ்த்துவோம்.